வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேல்ஸ் தியரம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தமிழ்லேயும் நான் சொல்லித்தரேன். ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். தமிழ்லேயும் சொல்லி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேல்ஸ் தியரம் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, a straight line is drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. இது நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்துக்கு ஒரு பக்கத்துக்கு இணையாக ஒரு நேர்கோடு வரையப்படும் போது அந்த கோடானது மற்ற இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும். இதுதான் வந்து இந்த தேற்றம். இதை நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது வந்து பழைய 10வது பாடத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் வந்து நம்ம தான் வரையணும். முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் படி ஒரு இணைக்கோடு பிசிக்கு இணையாக டிஇ அப்படிங்கிற ஒரு இணைக்கோடு நம்ம ஃபஸ்ட்டு வரைகிறோம். டிஇ வரைஞ்சாச்சு. இது வந்து நிறைய கோணங்கள்லாம் உருவாக்குது பாருங்கள். இங்கே வந்து இந்த கோணம் இது ஏற்கனவே இந்த 3 கோணம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற கோணங்கள். இதுக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா நம்பர் கொடுக்குறோம். இதுக்கு 1, இதுக்கு 1, 2, 2, இது வந்து 3. ஏன் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த 2 கோடு இணைக்கோடுன்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. அப்போ வந்து இந்த 1 எதுக்காக ஒரே நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா, இது 2 ஒத்த கோணங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து சேம் அப்படிங்கிறதுனால இது 2 சேமாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி தான் இங்கே 2 இங்கே 2 இது 2 வந்து என்னென்னா ஒத்த கோணங்கள். இந்த 3வது கோணம் வந்து காமனான உள்ளது, பொதுவாக உள்ளது. இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கும் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த 2க்குமே வந்து இந்த 3 அப்படிங்கிறது காமன் ஆங்கிள். அதனால் அது 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளானது. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இதுதான். இந்த இதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். AD/DB = AE/EC. இதை சால்வ் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள். நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். AAA சிமிலாரிட்டி, ஆங்கிள் சிமிலாரிட்டின்னு நமக்கு வந்து தெரியும் ஏற்கனவே. ஏஏ ஏன்னா கோணம் சர்வசம முக்கோணங்கள் நம்ம பார்க்கும்போது அதில் பார்த்துருப்போம். இப்போ வந்து எந்த 3 கோணங்கள் வந்து இங்கே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம முதல்ல அந்த எந்த 2 ட்ரையாங்கிளில் நம்ம வந்து சர்வசமம்னு சொல்ல போகிறோமோ அந்த 2ஐயும் நான் தனியாக எடுத்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ADE இந்த ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து ஃபுல் ட்ரையாங்கிள் ABC. இந்த நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துக்கலாம். இங்கே 3, அதே தான் இங்கேயும் 3. இது 2 நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய உச்சி தான் இந்த இந்த ஏவும். அடுத்து வந்து டிஇக்கு இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம் 1, 2. அதே மாதிரி இங்கே பிசிக்கு 1, 2 கொடுத்துருக்கோம். இப்போ இதில் இப்போ நம்ம தனியாக எடுத்து வரையும் போது தெரிஞ்சு போச்சு. இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து 1, 1 ஈக்குவல், 2, 2 ஈக்குவல், 3, 3 ஈக்குவல் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். AAA சிமிலாரிட்டிக்கு எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஆங்கிள் என்ன அப்படின்னா ADE, இந்த 1ஆம் நம்பரு. ஆங்கிள் ADE = ஆங்கிள் இங்கே வந்து ABC. இது எதுக்காக அப்படிங்கிறதுக்கு இந்த ரீசன் எழுதிக்கலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், தமிழில் வந்து ஒத்த கோணங்கள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி 2வது பாருங்கள். 2வது வந்து AED, இந்த 2வது ஆங்கிள் AED = ஆங்கிள் இங்கே 2ஆம் நம்பர் வந்து ACB. ரீசன் சேம், இங்கே போட்ட அதே ரீசன் தான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்ளை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ 3வது என்ன அப்படின்னா இந்த காமன் ஆங்கிள் 3 என்னது DAE. இங்கே வந்து BAC. அப்போ வந்து ஃபஸ்ட் இங்கே எழுதுவோம் DAE. ஆங்கிள் DAE = ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் BAC. இது என்ன அப்படின்னா காமன் ஆங்கிள். 2 ட்ரையாங்கிளுக்கும் அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, காமனாக இருக்குது. காமன் ஆங்கிள் போட்டாச்சு. இப்போ வந்து 3 ஆங்கிள் நம்ம ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டனாலே அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இந்த 2மே எந்த இது ட்ரையாங்கிள் ADE is similar to ட்ரையாங்கிள் ABC போட்டாச்சு. இப்படி சிமிலராக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் சேம் ரேஷியோ.
அப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சைடு ஃபஸ்ட்டு சைடு வந்து இங்கே பெரிய ட்ரையாங்கிளில் ஏபி, அதுக்கு கரஸ்பாண்ட் அங்கே இருக்கிறது ஏடி. அப்போது இதை வச்சு இது மூலமாக நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு அடுத்த சைடு என்னென்னா ஏசி, இங்கே ஏஇ. அப்போ ஏசி பை ஏஇ. அடுத்து என்னது அப்படின்னா பிசி பை டிஇ, பிசி பை டிஇ. இந்த மூணாவது உள்ளது நமக்கு தேவையில்லை. இந்த ரெண்டை வச்சுமே நம்ம அங்கே ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இது நமக்கு தேவையில்லை. நம்ம எழுதும்போது சேர்த்து எழுதிக்கலாம். ஆனால் வந்து யூஸ் பண்ண போகிறது இது மட்டும்தான். இதுக்கு அடுத்து ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதை ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதை தான் இங்கே எழுத போகிறோம். எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த இருக்குது பாருங்கள். இதை வந்து எப்படி எழுதலாம், ஏபி பை ஏடி. இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து இந்த பெரிய ட்ரையாங்கில் பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது இதுதான். இது ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதிக்கலாம். அதுதான் இங்கே செய்ய போகிறோம் பாருங்கள். இந்த ஏபிக்கு பதிலாக ஏடி ப்ளஸ் டிபி பை கீழே இருக்கிற ஏடி அப்படியே போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஏசி எப்படி எழுதலாம், அதே மாதிரி தான். ஏசி அப்படிங்கிறத ஏஇ ப்ளஸ் இசி, ஏஇ ப்ளஸ் இசி பை கீழே இருக்கிற ஏஇ. அடுத்த சிம்பிளிஃபை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஏடி இங்கே ஏடி இருக்கா, தனித்தனியாக எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணுறேன். இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏடி பை இங்கே இருக்க ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி. வேறு ஒன்றும் பண்ணல. ஏடி பை ஏடி, டிபி பை ஏடி பிரித்து எழுதிருக்கேன், அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. இப்போ என்ன ஆகும், நமக்கு ஈஸியாக தெரியும் பாருங்கள். அந்த ஏடி ஏடி கேன்சல் ஆகும், ஏஇ கேன்சல் ஆகும், மிச்சம் இருக்கிறது அப்படியே இருக்கும். இங்கே கேன்சல் ஆச்சுன்னா இங்கே இருக்கிறது 1, இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கேயும் 1 தான் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசி பை ஏஇ. இதுதான் இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த 1 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த +1 அந்த பக்கம் போனால் -1, 1 - 1 0 ஆயிரும். அதை இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 கேன்சல் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும், டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி பை ஏசி. அவ்வளோதான், முடிய போகுது பாருங்கள். டிபி பை ஏடின்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஏடி பை டிபின்னு இருக்குது. இங்கே இசி பை ஏசி இருக்குது, இங்கே வந்து ஏஇ பை இசி இருக்குது. எடுத்து எழுதும்போது இந்த இடத்துல ஏஇ போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னா இசி பை ஏஇ, நாங்கள் வந்து ஏசின்னு எழுதிட்டேன். அப்படியே மாற்றி போட்டோம். இந்த இது அப்படியே மாற்றி போட்டோம், இது ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்படியே கிடச்சிரும் நமக்கு. அப்படியே என்ன செய்ய போகிறோம், இந்த ரெண்டையும் அப்படியே மாற்றி போட போகிறோம். மாற்றி போட்டோம் அப்படின்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் நம்மளோட ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம எடுத்தது வந்து வெறும் சிமிலாரிட்டி கிரிட்டீரியன், இதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 3 ஆங்கிள்ஸு சேம்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இதுதான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, அவ்வளோதான். நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.